morning students. So up to last class we have discussed about the engineering graphics first unit, that is various types of the curves and freehand sketching. So today we are going to see that unit number 2, that is projection of points, lines and projection of planes. யூனிவர்சிட்டி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க, எதர் ஆர் சாய்ஸில் கேட்பாங்க. ஸோ ஃபார் தட் யூனிட் நம்பர் 2 we need to answer any one question, that is ரெண்டு கொஸ்டின் வந்து one question will be projection of points and lines. இதிலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்கு எதர் ஆர் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் செகண்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா projection of planes. சரியா? ஸோ டுடே என்ன projection of points அந்த டாபிக் பற்றி நம்ம பார்க்குறோம், ரைட்? So before we entering into that, we must know the notations. We know what is orthographic view, isometric view, அது லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ அதோட நோட்டேஷன்ஸ் நேமிங்ஸ் எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்றத பார்ப்போம், ரைட்? ஸோ இஃப் இட் இஸ் அ டாப் வியூ, ஸோ டாப் வியூ அப்படின்னும் போது அதோட நேமிங்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல். இஃப் இட் இஸ் ஏ பாயிண்ட் அப்படின்னா ஏ அப்படின்ற ஸ்மால் லெட்டர் ஏ அப்படின்னு தருவீங்க. இப்போ எப்படி அதுவே நமக்கு லைனாக இருந்தது அப்படின்னா நார்மல் ஒரு எண்டோட ஏ பி, அதர் எண்ட் இஸ் பி அப்படின்ற மாதிரி தருவீங்க. தட் இஸ் டாப் வியூவை. ஃப்ரண்ட் வியூ அப்படின்னா டேஷ் வேல்யூஸ் நம்ம தரணும், ஏ டேஷ். இஃப் இட் இஸ் அ லைனாக இருந்ததுன்னா ஏ டேஷ் அண்ட் அதர் அண்ட் இஸ் பி டேஷ் அப்படின்ற மாதிரி தருவீங்க. சைட் வியூ நம்ம ட்ரா பண்ண மாட்டோம், இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் சாலிட்ஸ் நம்ம எதாவது போகும்போது சைட் வியூ வரைஞ்சோம் அப்படின்னா டபுள் டேஷ் வேல்யூஸ் நம்ம தரணும். ஏ டபுள் டேஷ், இஃப் இட் இஸ் அ சைட் வியூவாக இருந்ததுன்னா ஏ டபுள் டேஷ்னு தருவீங்க. லைனோட சைட் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டபுள் டேஷ் பி டபுள் டேஷ் அப்படின்ற மாதிரி தருவீங்க. இந்த நோட்டேஷன்ஸ் நல்லா பார்த்துங்க. நம்ம இதில் மெயினாக ஃப்ரண்ட் டாப் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூ பார்ப்போம். ஸோ டாப் வியூவை நார்மல் வேல்யூவாக நம்ம நோட் பண்ணோம், தட் இஸ் ஏ ஆர் பி அந்த மாதிரி எதுவும் டேஷு ஒன்று அந்த மாதிரி எதுவும் போடாமல் நார்மல் ஏ அப்படின்னு மார்க் பண்ணும். இஃப் இட் இஸ் அ ஃப்ரண்ட் வியூ மீன்ஸ் வி மஸ்ட் நோட்டேட் இட் ஆஸ் அ ஏ டேஷ் வேல்யூஸ். இட் இஸ் அ பாயிண்ட் அப்படின்னா ஏ டேஷ் அண்ட் லைன் அப்படின்னா ஏ டேஷ் பி டேஷ், ரைட்டா? Next one, quadrants. So we know this is my quadrant. For quadrant என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். This is my vertical plane, VP vertical plane and horizontal plane. Green color notate it is a vertical plane, horizontal plane notate it is blue color notate it is a horizontal plane. இது நமக்கு நல்லாவே தெரியும். And this is my XY plane, XY reference line நமக்கு தெரியும், right? And this is my first quadrant, second quadrant, third quadrant, fourth quadrant. இது நமக்கு தெரியும், right? So viewer, the arrow mark indicates எப்பவுமே viewer is here only. From here only we are going to look at the component, either it may be a point, line or any solids. எதுவாக இருந்தாலும் viewer பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை வியூ பண்ணுறவர் இங்கே இருந்து தான் பார்ப்பாங்க, ரைட்டா? ஸோ அப்போது நான் இந்த பொசிஷனுக்கு அது என்ன பாயிண்டில் இருக்குது அப்படின்றத தான் நம்ம நோட் பண்ண போகிறோம், ரைட்டா? And this is my observer. And சப்போஸ் இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஹியர், ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது அப்படின்னா அப்சர்வர் வந்து அப்சர்வரோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா எந்த பிளேனில் நமக்கு கிடைக்கும்? வெர்டிக்கல் பிளேனில் நமக்கு கிடைக்கும். இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோட ஃப்ரண்ட் வியூவோட ஷேடோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வெர்டிக்கல் பிளேனில் கிடைக்கும். சிமிலர்லி எனக்கு இந்த டாப் வியூ பார்த்தீங்கன்னா அந்த காம்போனண்ட்டோட டாப் வியூ பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பிளேனில் எனக்கு கிடைக்கும், ரைட்டா? ஸோ இப்போது காம்போனண்ட் வந்து எனக்கு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னும் போது எனக்கு ஃப்ரண்ட் வியூ வெர்டிக்கல் பிளேன்லையும் டாப் வியூ ஹரிசாண்டல் பிளேன்லையும் எனக்கு கிடைக்கும், ரைட்டா? தென் திஸ் இஸ் மை ட்ராயிங் பொசிஷன். இது வந்து எனக்கு ட்ராயிங் பொசிஷன். இதை நான் இந்த ஹரிசாண்டல் லைனில் ட்ரா பண்ணுற பாருங்கள். திஸ் இஸ் மை ட்ராயிங் பொசிஷன் அண்ட் ஃபஸ்ட் குவாட்ரண்ட், XY ரெஃபரன்ஸ் லைன், வெர்டிக்கல் பிளேன், ஹரிசாண்டல் பிளேன். அப்சர்வர் வந்து எனக்கு இங்கே இருக்கார் அண்ட் அப்சர்வர் இஸ் ஹியர் அண்ட் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் குவாட்ரண்ட் and second quadrant, third quadrant, fourth quadrant, right? If suppose if the point is here, இது வந்து எனக்கு drawing position, இது வந்து எனக்கு 3D position. இது isometric viewல காமிச்சிருக்கேன், இது orthographic viewல காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பேசிக்ஸ் நமக்கு புரிஞ்சாதான் நம்ம projection of points நமக்கு கிளியராக புரியும், ரைட்டா? ஸோ projection of a point in a first quadrant, ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் பாயிண்ட் இருக்குது அப்படின்னும் போது நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுறோன்னு பார்க்கலாம். அதான் this is my vertical plane and this is my horizontal plane and totally this is my first quadrant, right? So suppose this is my XY reference line நான் மார்க் பண்ணுறேன் and this is my point. இப்போ இந்த பாயிண்ட்டோட A அப்படின்ற பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ அதுதான் நான் ட்ரா பண்ண போகிறேன். பாயிண்ட்டோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ போத் ஆர் சிங்கிள் பாயிண்ட் தான், பட் அது என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்டா? திஸ் இஸ் மை ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஃப்ரண்ட் வியூ எங்கே கிடைக்கும் நமக்கு? and this is my top view. Front view I can get the front view in the vertical plane and top view I can get the top view in a horizontal plane, right? So if you are looking from the top,
I can able to see this distance. That means the horizontal distance என்னால் பார்க்க முடியும். இந்த horizontal distance நான் எந்த பிளேனில் நான் மார்க் பண்ண முடியும்? that is vertical planeல தான் நம்ம horizontal distance horizontal planeல மார்க் பண்ண முடியும். And I am looking from here, that is in the front view I am just mark it as a dash அப்படின்ற பாயிண்டால நான் மார்க் பண்ணுறேன். And I am looking from top வியூவை என்ன நான் மார்க் பண்ணணும்? A அப்படின்ற நேமில் நான் மார்க் பண்ணணும். அப்போ ஃப்ரண்ட் வியூ A டேஷ், டாப் வியூ A அப்படின்ற நேமில் நான் மார்க் பண்ணியாச்சு, ரைட்? அண்ட் I'm here only, so I can able to see the height of the component, that is front view ஓட இந்த height பார்த்தீங்கன்னா எனக்கு vertical planeல எனக்கு கிடைக்கும். அதே போல் when I'm looking from the top I can able to see this horizontal distance, that is horizontal planeல எனக்கு இந்த distance கிடைக்கும், in front of distanceன்றது கிடைக்கும். This is my pictorial representation of the point above HP and in front of VP. இந்த point A point எங்கே இருக்குன்னா horizontal planeல some distance above and vertical planeல இருந்து some distance in front அப்படின்றது மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதோட pictorial presentation தான் இது எனக்கு, ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன், இஃப் யூ பாயிண்ட் A above the HP and in the VP அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். horizontal plane, sorry vertical plane, horizontal plane and XY reference plane. இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? பாயிண்ட் above HP and in VP. ஸோ அப்போது பாயிண்ட் வந்து VPலே இருக்குது அண்ட் ஹெச்பிலேருந்து சம் டிஸ்டன்ஸ் அபோவில் இருக்குது. அதை நான் இங்கே பார்க்குறேன், ஏன்ற பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ ஐம் லுக்கிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் வியூ ஹியர். ஸோ ஃப்ரண்ட் வியூ நான் என்னென்னு மார்க் பண்ணணும்? ஐம் லுக்கிங் ஃப்ரம் த டாப் வியூ. ஃப்ரம் த டாப், ஸோ டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு கிடைக்கும், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் மை பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த a point above the HP in VP. that means front view-வை நான் A டேஷ்ன்னு நான் மார்க் பண்ணுறேன், டாப் வியூவை A அப்படின்னு நான் மார்க் பண்ணுறேன், ரைட்? ஸோ அப்போ டாப் வியூ எனக்கு ரெஃபரன்ஸ் லைன்லேயே கிடைக்கும். ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து சம் டிஸ்டன்ஸ் அபோவில் மட்டும் எனக்கு கிடைக்கும். அதை நம்ம இங்கே கிராஃபிக்கல் வியூ நம்ம காட்டுவோம். நம்ம தேர்ட் ஒன், பாயிண்ட் இன் ஹெச்பி அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி அப்படின்றத பார்ப்போம். திஸ் இஸ் மை வெர்டிக்கல் பிளேன், ஹாரிசான்டல் பிளேன், XY ரெஃபரன்ஸ் லைன் in HP horizontal planeல இருக்க அந்த பாயிண்ட் எனக்கு. அண்ட் அது ஏன்ற பாயிண்ட்டு அந்த ஃப்ரம் த ஃப்ரண்ட் வியூ என்ன தெரியும்? எனக்கு பாயிண்ட்டு தான் தெரியும். அண்ட் டாப் வியூ ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃப்ரம் த டாப். ஸோ ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது இந்த ஃப்ரண்ட் வியூ எனக்கு இந்த பிளேனில் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் மை ஃப்ரண்ட் வியூ. அண்ட் ஃப்ரண்ட் வியூக்கு என்னென்ன நேம் வச்சுட்டேன்? A டேஷ் அப்படின்னு வச்சுட்டேன். அண்ட் டாப் வியூ, when you are looking from the top I can able to see the point at here. ஸோ டாப் வியூ A அப்படின்ற நேமில் வச்சுட்டேன், ரைட்டா? ஸோ இதோட ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்க்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி அபோவ் ஹெச்பி அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. ஸோ விபியிலேருந்து இன் ஃப்ரண்ட்டு டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸை எங்கே நான் மார்க் பண்ண முடியும்? ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே. வி நோ தட் ஹாரிசான்டல் பிளேனை தான் எப்போவுமே 90 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்க பிளேனை 90 டிகிரி நான் கீழே கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு கீழே போயிடும். ஸோ அப்போது இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அண்ட் அபோவ் த ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே இந்த டிஸ்டன்ஸ் A டேஷ்ன்ற பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணுவோம். திஸ் இஸ் மை ஆர்த்தோகிராஃபிக் வியூ ஆஃப் த பாயிண்ட், ரைட்டா? அண்ட் இந்த செகண்ட் சம்முக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் லைன்லேயே A பாயிண்ட் இருக்குது. தட் மீன்ஸ் எனக்கு டாப் வியூ பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் லைன்லேயே இருக்குது. ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா இந்த அபோவ் டிஸ்டன்ஸ் மட்டும் எனக்கு தெரியும். தட் இஸ் ஃப்ரண்ட் வியூ நான் டேஷ்ன்னு மார்க் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸை மட்டும் நான் டேஷ் வேல்யூன்னு மார்க் பண்ணுறேன். திஸ் இஸ் மை ஆர்த்தோகிராஃபிக் ரெப்ரசன்டேஷன், ரைட்டா? அண்ட் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ A டேஷ் வேல்யூ பார்த்தீங்கன்னா A டேஷ்ன்றது இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேயே தெரியுது எனக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த லைன்லேயே இருக்க A டேஷு. ஸோ அப்போ தான் அந்த லைன்லேயே நான் மார்க் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஹாரிசான்டல் டாப் வியூ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும். இந்த ஹாரிசான்டல் பிளேனை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் எனக்கு கீழே கிடைக்கும். ஸோ டாப் வியூ ஐ கேன் மார்க் இட் ஆஸ் A பாயிண்ட் அண்ட் பிலோ த ரெஃபரன்ஸ் லைன். இது வந்து எல்லாமே எனக்கு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் காம்பனண்ட் பாயிண்ட் இருந்தது அப்படின்னா, ரைட்டா? ஸோ சம்வாட் யூ கேன் கெட் த ஐடியா அபவுட் த பாயிண்ட் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட், ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன், பாயிண்ட் placed in a different quadrants. ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ப்ளேஸ் பண்ணால் எப்படி இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட்டில் ப்ளேஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஹாரிசான்டல் பிளேன் அண்ட் வெர்டிக்கல் பிளேன். இப்போ வெர்டிக்கல் பிளேனில் பாயிண்ட் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் எனக்கு இருக்குது, பாயிண்ட் A. அண்ட் அப்சர்வர் இஸ் லுக்கிங் ஃப்ரம் ஹியர். திஸ் இஸ் மை பொசிஷன் ஆஃப் அப்சர்வர்.
and I'm looking from the front view. So front view ஓட projection எனக்கு vertical planeல கிடைக்கும். And this is my front view. Front viewக்கு நான் என்ன நேம் வைக்கிறேன் அப்படின்னா a dash அப்படின்ற நேம் வைக்கிறேன். And top view I'm looking from the top view ஓட projection எனக்கு இங்கே horizontal planeல கிடைக்கும். ஸோ இங்கே எனக்கு டாப் வியூ பாயிண்ட் கிடச்சிச்சு. டாப் வியூ நான் என்னென்னு மார்க் பண்ணுவேன், ஏ அப்படின்ற பாயிண்டில் மார்க் பண்ணுவேன். ஸோ ஏன்ற பாயிண்டில் மார்க் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் ரொட்டேட் த ஹரிசாண்டல் பிளேன் ஆல்வேஸ் 90 டிகிரி கிளாக் வைஸ். 90 டிகிரி கிளாக் வைஸ் நான் ரொட்டேட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி 90 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணால் இதுதான் எனக்கு என்ன வியூ, டாப் வியூ. டாப் வியூ நான் என்ன நேம் வைப்பேன், ஏ அப்படின்ற பேரில் வைப்பேன். ரைட்டா. ஸோ ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே இந்த ஏ பாயிண்ட்டோ, ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே ஏ டேஷ்னு வந்ததுன்னா எனக்கு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்ற மீனிங் எனக்கு. ரைட்டா. இப்போ காம்பனண்ட் எனக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. திஸ் இஸ் மை செகண்ட் குவாட்ரண்ட், ஹரிசாண்டல் பிளேன் அண்ட் வெர்டிக்கல் பிளேன். if the point is in second quadrant அப்படின்னா observer is always looking from here only. இங்கேருந்து தான் நம்ம அப்சர்வர் பார்ப்பார். ரைட்டா. ஸோ இப்போ பாயிண்ட் ஏ அப்படின்ற பாயிண்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ரைட்டா. ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃப்ரம் த பாயிண்ட் ஏ ஹியர், ஃப்ரம் ஹியர். ஸோ ஏவோட ஃப்ரண்ட் வியூ எனக்கு வெர்டிக்கல் பிளேனில் கிடைக்கும். அண்ட் ஏவோட ஃப்ரண்ட் வியூ வந்து நான் என்னென்னு மார்க் பண்ணுவேன், ஏ டேஷ்ன்னு மார்க் பண்ணிவிடுவேன். ரைட்டா. அண்ட் லுக்கிங் ஃப்ரம் த டாப், ஏவோட டாப் வியூ எனக்கு இங்கே கிடைக்கும். டாப் வியூவோட நேமிங் என்ன கொடுப்பேன், நான் ஏ அப்படின்னு கொடுப்பேன், ஸ்மால் லெட்டர் ஏ அப்படின்னு கொடுப்பேன். அண்ட் வி நோ தட் வி ஹாவ் டு ரொட்டேட் த ஹரிசாண்டல் பிளேன் ஆல்வேஸ் 90 டிகிரி கிளாக் வைஸ்னால் ரொட்டேட் பண்ணணும். அப்போ ஏ டேஷ்ன்ற பாயிண்ட்டு எனக்கு இங்கே போகும். ஸோ திஸ் இஸ் மை ஏ டேஷ், சாரி ஏ டாப் வியூ. ஏன்ற பாயிண்ட்டு எனக்கு இங்கே போகும். ஸோ டாப் வியூ அப்படின்னாலுமே நார்மல் பாயிண்ட், நார்மல் நேமிங்கில் கொடுக்கணும். ஃப்ரண்ட் வியூ அப்படின்னா டேஷ் வேல்யூ கொடுக்கணும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, if the point is in second quadrant அப்படின்னா both the front view and top view, both the points are in reference லைனுக்கு மேலே தான் எனக்கு கிடைக்கும். ரைட்டா. அண்ட் if the point is in third quadrant, தேர்ட் குவாட்ரண்ட் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு ஆப்போசிட்டு. ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட் வியூ ஃப்ரண்ட்லேயும் டாப் வியூ ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழேயும் ட்ரா பண்ணுவோம். இங்கே ஃப்ரண்ட் வியூ வந்து ஃப்ரண்ட்லேயும் டாப் வியூ டாப்லேயும் ட்ரா பண்ணுவோம். ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே ஃப்ரண்ட் வியூ, ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே டாப் வியூ. அது எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். Observer is here only, and this is my third quadrant. Point is in third quadrant, point A. So I'm just looking from here. I can get the front view of the point A is in vertical plane, and just name it as a dash. Front view na a dash name வச்சாச்சு. And I'm just looking from the top view ஓட நேமிங் வந்து இங்கே வைக்கிறேன். பாயிண்ட் எனக்கு ப்ரொஜெக்ஷன் இங்கே கிடைக்குது. அதோட நேம் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இப்போ ஏவை நான் 90 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டை ஹரிசாண்டல் பிளேனை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது கேன் கெட் த பாயிண்ட் ஏ ஹியர். ஸோ அப்போ ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே எனக்கு டாப் வியூ அண்ட் ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே எனக்கு ஃப்ரண்ட் வியூ டேஷ்னும் டாப் வியூ ஏ அப்படின்ற பேர்லையும் நான் வைக்கிறேன். புரியுதா? சப்போஸ் தேர்ட் குவாட்ரண்ட்டில் காம்பனண்ட் இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ எனக்கு ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே, டாப் வியூ எனக்கு ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன், இஃப் த காம்பனண்ட் இஸ் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னும் போது திஸ் மை ஹரிசாண்டல் பிளேன் அண்ட் திஸ் இஸ் மை வெர்டிக்கல் பிளேன். ஸோ அப்சர்வர் வந்து இங்கேருந்து பார்க்குறாரு. ஃபோர்த் குவாட்ரண்ட், பாயிண்ட் ஏ இஸ் ஹியர், அண்ட் I can get the front view of this point is in vertical planeல கிடைக்கும். vertical planeல front view என்ன நான் நேம் வைக்கிறேன், a dash வேல்யூன்னு வைக்கிறேன். and I'm just looking from the top view எனக்கு horizontal planeல கிடைக்குது. ஸோ horizontal planeல என்ன நான் டாப் வியூ a அப்படின்னு நான் நேம் வைக்கிறேன். இந்த a பாயிண்ட்டை 90 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணுறேன். suppose if the point is in fourth quadrant, I can get the top view and front view, both the views are is in பிலோ த ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே தான் எனக்கு கிடைக்கும். இந்த தான் 4 குவாட்ரண்ட்டில் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா. ரைட்டா. இப்போ ஒரு ப்ராப்ளம் நம்ம ஒன்று பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாயிண்ட் ஏ இஸ் 20 mm above HP and 30 mm in front of VP. Draw its front view and top view அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க, a point A is above HP, 20 mm above HP and 30 mm in front of VP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா. ஸோ அப்போ காம்பனண்ட் எங்கே இருக்குது, திஸ் இஸ் மை 4 குவாட்ரண்ட்ஸ். ரைட்டா. ஸோ அப்போ 20 mm above HP, ஹெச்பியிலேருந்து above HP 20 mm in front of VP 30 mm in front. வெர்டிக்கல் பிளேன்லேருந்து in front வந்து பார்த்தீங்கன்னா 30 mm இருக்குது. ரைட்டா. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குன்ற மீனிங். and now I am looking from here, my front view, I can get the front view in vertical plane
and then I can get the top view from top view, look at from the top view here, and I can get the top view in the horizontal plane எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது இந்த ஹைட்டு 20 mm ஹைட்டுன்றது எனக்கு வெர்டிக்கல் பிளேனில் கிடைக்கும். ஸோ அப்போ ஃப்ரண்ட் வியூ நான் என்னென்னு மார்க் பண்ணுவேன், ஏ டேஷ் அப்படின்னு மார்க் பண்ணுவேன். தட் மீன்ஸ் ரெஃபரன்ஸ் லைனில் இருந்து ஒரு 20 mm லைன் ட்ரா பண்ணி ஏ டேஷ் அப்படின்ற பேர் நான் மார்க் பண்ணுறேன், ரைட்டா. அண்ட் திஸ் இஸ் மை 30 mm டாப் வியூ வந்து 30 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இன்ஃப்ரண்ட் டிஸ்டன்ஸுன்றது எனக்கு ஹரிசாண்டல் பிளேனில் எனக்கு கிடைக்கும். இப்போ இங்கேருந்து 30 mm ஃப்ரண்ட்டு, அப்போ இங்கே இந்த டிஸ்டன்ஸ் வந்து 30 mm. ஸோ ஐ கேன் ரொட்டேட் த ஹரிசாண்டல் பிளேன் இன்ட்டு 90 டிகிரி. இந்த மாதிரி நான் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது இந்த 30 mmன்றது இந்த வெர்டிக்கல் லைனில் இங்கே கிடைக்கும் எனக்கு. ஸோ ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே 30 mm கிடைக்கும். ஸோ இப்போ இது என்ன வியூ எனக்கு, திஸ் இஸ் மை டாப் வியூ. ஸோ டாப் வியூ நான் என்னென்னு மார்க் பண்ணுவேன், நார்மல் ஏ வேல்யூ. ஸோ திஸ் இஸ் மை ஏ பாயிண்ட். 30 mm கீழே 20 mm மேலே வந்து எனக்கு ஃப்ரண்ட் வியூ ஏ டேஷ், கீழே வந்து டாப் வியூ ஏ அப்படி. ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர். வெர்டிக்கல் பிளேன், ஹரிசாண்டல் பிளேன், ரெஃபரன்ஸ் லைன், மேலே ஏ டேஷ் 20 mm, கீழே 30 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி டிஸ்டன்ஸ், டாப் வியூ தட் இஸ் ஏ. ஸோ இப்படி தான் நம்ம சம் சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ 2-3 ப்ராப்ளம் நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். Can you solve this problems? A point A is 20 mm above HP, 30 mm in front of VP. இந்த சம்முக்கு தான் இப்போ நம்ம ஆன்சர் பார்த்தோம். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாயிண்ட் B is 20 mm below the HP and 40 mm behind the VP. ஸோ ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது நமக்கு, below the HP and behind the VP. அப்போ நமக்கு காம்பனண்ட் வந்து எனக்கு தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்ற மீனிங் எனக்கு. ஸோ இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குன்ற மீனிங் எனக்கு. காம்பனண்ட் எனக்கு எங்கே இருக்குன்னா பிலோ த ரெஃபரன்ஸ் லைன் ஹரிசாண்டல் பிளேன் அண்ட் பிஹைண்ட் த விபி. இங்கேருந்து அப்சர்வருக்கு பார்க்கும்போது வெர்டிக்கல் பிளேனுக்கு பிஹைண்டு அண்ட் பிலோ த ஹரிசாண்டல் பிளேன். ஸோ அப்போ எனக்கு தேர்ட் குவாட்ரண்ட்டில் காம்பனண்ட் இருக்குன்ற மீனிங். ஆன்சர் என்னன்றதை பார்ப்போமா. 20 mm பிலோ த ஹெச்பி. ஸோ அப்போது ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே 20 mmல இருக்குது, அப்போது பிலோ த ஹெச்பி. ஸோ ஃப்ரண்ட் வியூ எனக்கு வெர்டிக்கல் பிளேனில் கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட் வியூ பாயிண்ட் பி நான் மார்க் பண்ணுறேன். ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே 20 mm ஃப்ரண்ட் வியூன்றதுனால டேஷ் வேல்யூ நான் வச்சுட்டேன், ரைட்டா. அண்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, 40 mm பிஹைண்ட் த விபி வெர்டிக்கல் பிளேனுக்கு பின்னால் 40 mm. ஸோ அப்போ இந்த 40 mm நான் எங்கே மார்க் பண்ண முடியும், பின்னால் 40 mm. இந்த 40 mmன்றது எனக்கு ஹரிசாண்டல் பிளேனில் கிடைக்கும். இந்த ஹரிசாண்டல் பிளேனை நான் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன். அப்போ இந்த 40 mmன்றது எனக்கு இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே 40 mm டாப் வியூ எனக்கு கிடைக்கும். தட் இஸ் டாப் வியூ நான் பி அப்படின்ற நேமில் நான் மார்க் பண்ணுறேன், ரைட்டா. இப்போ தேர்ட் சம், பாயிண்ட் பி இஸ் 10 mm above ஹெச்பி, 30 mm behind the VP. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எங்கே இருக்குது காம்பனண்ட்டு, above ஹெச்பி அண்ட் பிஹைண்ட் விபி. ஸோ அப்போது above ஹெச்பி பிஹைண்ட் விபி செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது எனக்கு பாயிண்ட்டு, ரைட்டா. ஸோ அப்போ நமக்கு ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ ரெண்டுமே எனக்கு ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே தான் கிடைக்குதான்னு பார்க்கலாம். எவ்வளோ, 10 mm above ஹெச்பி, 30 mm பிஹைண்ட் விபி. அப்போது இங்கேருந்து 10 mm above ஹெச்பி, இந்த above ஹெச்பின்ற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வியூவிலேருந்து பார்க்கும்போது வெர்டிக்கல் பிளேனில் கிடைக்கும். அப்போது ஏ டேஷ்ன்ற பாயிண்ட்டு இங்கேருந்து 10 mm மெஷர் பண்ணி நான் மார்க் பண்ணிவிடுவேன். சிமிலர்லி 30 mm பிஹைண்ட் விபி. இப்போ வெர்டிக்கல் பிளேனுக்கு பின்னால் 30 mm, இந்த டிஸ்டன்ஸ் 30 mmன்றாங்க. அந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஹரிசாண்டல் பிளேனில் கிடைக்கும். ஹரிசாண்டல் பிளேனை 90 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா ஐ கேன் கெட் த டாப் வியூ ஏ அப்படின்ற பாயிண்ட்டு. இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ், 30 mmல கிடைக்கும். ஆன்சர் செக் பண்ணலாமா. எஸ், 30 mm டாப் வியூ பாயிண்ட் பி அண்ட் 10 mm front view above HP. So dash value நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாயிண்ட் P, ரைட்டா. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் இஸ் பாயிண்ட் C is 45 mm below the HP and 35 mm in front of VP. 45 mm below the HP, 35 mm in front of VP. ஸோ அப்போ காம்பனண்ட் எங்கே இருக்குது எனக்கு, in front of VP below the HP எனக்கு ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்குது, ரைட்டா. இப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னும் போது போத் த ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ ரெண்டு வியூவுமே எனக்கு எங்கே கிடைக்கும், ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே. ஸோ செக் பண்ணுவோமா. 45 mm பிலோ த ஹெச்பி, 45 mm பிலோ த ஹெச்பி. ஹெச்பியில் இருக்குது அப்படின்னாலுமே நமக்கு ஃப்ரண்ட் வியூ தான் அது. அப்போ 45 mm இங்கேருந்து ரெஃபரன்ஸ் லைன் போட்டாச்சு, அதில் சி டேஷ்னு மார்க் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் வியூ. அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி 35 mm. ஸோ அப்போ 35 mm இன் ஃப்ரண்ட்டுன்னும் போது இந்த ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ டிஸ்டன்ஸ் எனக்கு ஹரிசாண்டல் பிளேனில் கிடைக்கும். ஹரிசாண்டல் பிளேனை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணனா ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே கிடைக்கும் 35 mm டாப் வியூ, தட் இஸ் சி அப்படின்ற பேரில் வைக்கிறேன்.
ஸோ திஸ் இஸ் மை ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட். இந்த மாதிரி தான் சம் கேட்பாங்க. புரியுதா? சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் we will see the projection of lines.